வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக கற்பனைகள் சொல்லப்பட்டுள்ளன. பல கற்பனைகள் வாக்குத்தத்தம் உள்ளவைகள். வாக்குத்தத்தம் என்றால் இதை நீங்கள் செய்தால் இதை நான் செய்வேன் என்பதே. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தமுள்ள கற்பனைகளில் முதலாம் கற்பனைதான் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே. எப்படி கனம் பண்ணுவது? தகப்பனையும் தாயையும் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்க வேண்டும் என்று லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. உன்னை பெற்ற தகப்பனுக்கும் செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை செய்யாதே என்று நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும் என்று லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இவ்வளவு கடுமையான தண்டனைக்குரிய சட்டங்கள் உள்ளதுதான் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்கள் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். பெற்றாருக்கு கீழ்ப்படியாதிருப்பது என்பது மரணத்திற்கு ஏதுவான செயல் என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 30 மற்றும் 32ஆம் வசனங்கள் மூலமாக அறியலாம். பூமிக்குரிய தகப்பன் நம்மை சிட்சிக்கும்போது அஞ்சி நடக்க வேண்டும் என்றும் பரலோகத்தின் தகப்பனுக்கும் வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் என்றும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனமும் தனது பரலோகத்தின் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனுக்கும் அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் மற்றும் மரணத்தின் வேளையிலும் கூட பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தன்னை முற்றிலும் தமது பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்ததை மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 39, 42 மற்றும் 44ஆம் வசனங்களில் அறிகிறோம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதில் பழைய ஏற்பாட்டு வசனங்களும் புதிய ஏற்பாட்டு வசனங்களும், அதாவது நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களும் கிறிஸ்துவின் பிரமாணத்தின் சட்டங்களும் ஒன்றுபோல இருப்பதை கவனிக்கலாம். மேலும் தன் தகப்பனையும் தன் தாயையும் பரலோகத்தின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. இந்த வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையையும் நிறைவேற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.